ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் அன்பான ஷிரடி சாய்பாபாவின் ஆசீர்வாதமும் நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் ஆசீர்வாதமும் இந்த பதிவை பார்க்கும் அனைத்து சாய் சகோதர சகோதரிகளுக்கும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா கூறும் செய்தி: நம் மனதையும் அதன் வழிகளையும் புரிந்து கொள்ள நாம் ஏன் நேரத்தை செலவிட வேண்டும்? பகவான் இன்று நமக்கு அன்பாக நினைவூட்டி சில தெளிவை அளிக்கிறார். நம் மனம் கிளர்ந்தெழுகிறது, அதனால் நீங்களும் உணர்ச்சிகளிலும் வழிநடத்தப்படுகிறீர்கள். நீங்கள் அமர்ந்திருக்கும் பலகை நகரும்போது நீங்களும் நகரலாம். ரயில் பெட்டியில் அமர்ந்திருக்கும் போது, வேகமாக ஓடும்போது மரங்களும் உங்களுள் நகர்வதை உணர்கிறீர்கள். மறுபுறம் பூமி அதன் சொந்த அச்சிலும் சூரியனையும் சுற்றி வேகமாக சுழல்கிறது. மனம் உங்களை பூமியில் நிலையாக உணர வைக்கிறது. இவை அனைத்தும் மனதின் தந்திரங்கள். உண்மையை மறைத்து உங்கள் அனுபவத்தின் மீது அதன் சொந்த மாயைகளை திணிக்கிறது. உண்மை மனம் முன்வைக்கும் உண்மையின் படத்திலிருந்து வேறுபட்டது. வாழ்க்கையில் ஒருவர் கடந்து செல்லும் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் தனிப்பட்ட ஆன்மாவின் இயல்புக்கு காரணம் என்று கூறுவது அறியாமையின் செயல். ஒருவர் ஒன்றையொன்று பிரிக்க வேண்டும். உற்சாகம் மற்றும் மனச்சோர்வு, இன்பம் மற்றும் துன்பம், மகிழ்ச்சி மற்றும் துக்கம் ஆகியவை மனத்தின் மாற்றங்கள். ஜீவியின் அதாவது தனிப்பட்ட ஆன்மாவின் அல்ல. வெளிப்புற பொருட்கள் மற்றும் நிகழ்வுகளுக்கு எதிர்வினையாற்றுவதும் அவற்றை விரும்பத்தக்கவை, விரும்பத்தகாதவை, நல்லது, கெட்டது என்று உச்சரிப்பதும் மனம்தான். மனதின் திசை திருப்பலை கட்டுப்படுத்துவது ஏன் என்பதை இது விளக்குகிறது. கலகலப்பு இல்லாத மனம், மகிழ்ச்சியான மற்றும் களங்கமற்ற கண்ணோட்டம், இவை சாந்தி அல்லது அமைதி வேரூன்றி ஒரு நபரின் அடையாளங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபா. பகவானின் அற்புத செய்தியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.